ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். நான் தான் உங்கள் சீஜா. நீங்கள் இப்போ தான் என்னை ஃபஸ்ட்டாக வீடியோவில் பார்க்குறீங்க ஃபுல்லாக. எல்லாருக்கும் அனைவருக்கும் இன்றைக்கி ஹாப்பி உமன்ஸ் டே. அதனால தான் மெயினாக அந்த வீடியோவில் வந்தது எல்லாருக்கும் சொல்லணுன்ட்டு. உழைக்கிறவங்க, ஓடுறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருந்தாலும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதுவும் வேலை தான் வீட்டில் இருந்துக்கிட்டே. சொல்லப்போனால் எல்லாருக்கும் உழைச்சிட்டு இருக்கிறவங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஓடிக்கிட்டே இருங்க, விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போமாவது ஒரு நாள் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. இதுதான் அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வீடியோவும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். என் மாடி தோட்டத்தில் தான் இன்றைக்கி நான் மெயினாக உங்கள்கிட்ட கோவக்காவை காமிக்கணும். கோவக்காவை நானும் போராடினது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் பட்ட பாடு. கோவக்காய் காய்க்கிறதுக்கு நான் பட்டது. அதனால் இப்போ என் கோவக்காயில் திரும்பவும் மொட்டு விட்டு காய் வச்சுருக்கு. அதை பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்ச கோவக்காய் செடி அழகாக நல்லா படர்ந்து போயிட்டுருக்குங்க. இப்போ நிறைய காயும் விட்டுட்டுருக்கு. இப்போ நான் இடம் மாற்றி வச்சுட்டேன், ஒரு நிழலான இடத்துல வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இருந்தது அங்கே மேலே இருந்துச்சு பாருங்கள், அங்கே டாலியா நான் வச்சுருக்க இடத்துல இருந்துச்சுங்க. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, இலையெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டு நேராக இங்கே கொண்டு வச்சுட்டேங்க. இங்கே வச்சுக்கிட்டேன்னா இங்கே செம்பருத்தி இருக்குது, சுண்டக்காய் மரம் இருக்குது. சின்னதாக நான் ஒரு கோணி பையில் வச்சுருக்கேன், அதில் படந்து போய்க்கிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க பாட்டுக்கு அழகாக படந்து போயிட்டுருக்காங்க. நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பூ ஊற்றுருக்காங்க பாருங்கள். அந்த பூவை காமிச்சு தரேன். இந்த பூக்கு வேண்டி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஒவ்வொரு பூவும் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்ததுலாம் ஆண் பூவாக பூத்துட்டு இருந்து, இப்போ பாருங்கள் அழகாக பெண் பூ காய் வச்சு பூத்துட்டு வருது பாருங்கள். இதுதான் பெண் பூன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவும் நான் ஆன்லைனில் வாங்கினதுங்க. ஆன்லைனில் வாங்கி நட்டதுக்கு அப்புறம் தான் நான் காயே பார்த்தேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். இங்கே பிஞ்சு விட்டுருக்கு. வரிசையாக ஒவ்வொரு கணக்கும் பிஞ்சு விட்டுக்கிட்டே வருது பாருங்க. திளில் எடுத்து வந்ததுலேருந்தெல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே விட்டுருக்கு, இங்கே விட்டுருக்கு, இங்கே விட்டுருக்கு. போகிற இடம்லாம் வச்சுக்கிட்டே போயிட்டுருக்குதுங்க. இங்கெல்லாம் மொட்டு வரக்கு முன்னாடியே பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள். அப்படி வரிசையாக அப்படி போயிட்டே இருக்குது. நான் விட்டுட்டேன், அவங்க பாட்டுக்கு இப்போ ஒவ்வொரு கணுக்கும் காய வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த வாட்டி கொஞ்சம் எனக்கு அறுவடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த நான் இனி மாற்றுறதில்ல. ஏன்னா ஒரு கயிறு எதுவும் நான் கட்டி விடலை, அவங்க பாட்டுக்கு விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அவங்க பிடிச்ச இடத்துல அவங்க பறந்து போய்கிட்டுன்னு விட்டுட்டேன். இங்கிட்டு கிளை போகுது, அங்கிட்டு கிளை போகுது, எல்லா இடம் போயிட்டே இருக்குது. போயிட்டு அவங்க அழகாக அவங்க பிடிச்சி ஏறிக்கட்டும். அவங்க விருப்பப்படி போய் ஏறிக்கிட்டு எனக்கு அழகாக நிறைய காய் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். 1-2 ஃப்ரெண்டுங்க என்கிட்ட கோவக்காய் கட்டிங் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க கமெண்டில். நானே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் அது பிடிச்சி போயிட்டுருக்குது, வளரலை. அதனால தான் நான் எதுவும் பதிலும் கொடுக்கல, ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நல்லா பெருசாகட்டும்னு நானும் ஆர்வத்தோடு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்ட்டு. நேற்றுக்கு ஒரு ஃப்ரெண்டு கேட்கவும் செஞ்சீங்க. நான் டாலியா செடி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ கேட்டிருந்தீங்க, நீங்கள் பல்பில் வச்ச டாலியா செடி என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ நான் நாளைக்கு போடுறேங்க. நான் சின்ன வீடியோ போட்டு அதில் நான் கொஞ்சம் நிறைய போட்டால் லாங்காக போட்டால் வீடியோ போக மாட்டேங்க, லெந்த் ஆயிடுது. அதனால் நான் இப்போ எல்லாம் போடுறேன் கொஞ்சம் லாங் வீடியோ. அதனால் சரி சின்னதாக இருக்கட்டும், நான் நாளைக்கு அந்த டாலியா வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த கிழங்கு எப்படி வளர்ந்துருக்குதுங்கிறத. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நான் முகங்காட்டி போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. அப்படின்னா இதை மாதிரி என் முகத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.